அந்த சாம்பல் மேல் இவன் அந்த புஸ்தகத்தை திறந்து மந்திரத்தை படித்து நீரை தெளித்த உடனேயே அவள் மறுபடியும் உயிர் தெழுந்து வந்து விட்டாளாம் அந்த பெண். அது இன்னும் முன்னை விட ரொம்பவும் அழகா ரொம்பவும் ஆரோக்கியத்தோடு அந்த பெண் எழுந்து வந்துடுறா. எழுந்து வந்தோடனே இப்போ இவங்க 3 பேரும் சண்டை போட்டுக்கிறா. இதில் வந்து நம்ம தான் உயிர்ப்பிச்சோம், இவன் சொல்கிறான்னா நான் தான் சாம்பலை பத்திரமா பார்த்துட்டு பக்கத்துலேயே இருந்தேன் அப்படின்னு சொல்லி முதலாமவன் சொல்கிறான். இரண்டாமவன் வந்து இல்லை, நான் அவனுடைய அஸ்திகள்லாம் கொண்டு போய் நான் கரைச்சிட்டு இருந்தால் என்ன பண்ணுவோம், நான் அங்கே பக்கத்துலேயே அஸ்தியை வச்சுட்டு காப்பாற்றி கொண்டு வந்தேனே அப்படின்னு இரண்டாமவன் சொன்னானாம். மூன்றாமவன் சொன்னானாம், நீ அஸ்தியும் எலும்பு வச்சுட்டு என்ன பண்ண முடியும், நான் தானே அந்த சஞ்சீவினி மந்திரத்தை உபயோகித்து அவளை உயிர்ப்பித்திருக்கிறேன், ஆக அவளை நான் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மூன்றாமவனும் சொன்னானாம். 3 பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தாளாம். இப்போ இந்த வேதாளமானது விக்ரமாதித்தனை பார்த்து கேட்டுச்சாம், இந்த 3வரில் யார் அவளுடைய கணவன் நீ சொல்லு அப்படின்னு கேட்ட உடனேயே விக்ரமாதித்தன் சற்றும் தயக்கமின்றி சொன்னானாம், அந்த 3ஆமவன் அவளை உயிர்ப்பித்திருக்கிறான் அல்லவா, அவளை உயிர்த்தெழச் செய்திருக்கிறான், அவளுக்கு உயிரை தந்திருக்கிறான் என்று வரும்பொழுது அவன் அவளை திருமணம் செய்து கொள்ள இயலாது, அவன்தான் அவளுடைய உயிரை தந்திருக்கிறான், அவளுக்கு உயிரை தந்திருக்கிறான் என்று சொல்லி வரும்பொழுது, அவளை காப்பாற்றி கூட்டி வந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவன் தகப்பனார் ஸ்தானத்திற்கு உயர்ந்து விடுகிறான், அவன் தந்தையாக மாறிவிடுகிறான் அப்படின்னு சொன்னானாம். அதே மாதிரி இரண்டாம் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னான், அவன் எலும்புகளை கொண்டு போய் கரைக்கிறதுக்காக கங்கையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக போனான் இல்லையா, அவன் அவளுடைய மகன் ஸ்தானத்திற்கு வந்து விடுகிறான். ஏன்னு சொன்னால் மகனுக்குத்தான் அந்த உரிமை என்பது உண்டு, அவன் அவனுடைய பிள்ளையாக மாறி போகிறான் அப்படின்னு சொன்னானாம். அந்த முதலாமவன் தான் என்ன பண்ணான், அவளை விட்டு பிரிய மனமின்றி அவளுடைய சாம்பலுக்கு பக்கத்திலேயே படுத்துண்டு உறங்கினான் அல்லவா, அவன்தான் அவளுடைய கணவன் என்கின்ற அந்தஸ்திற்கு தகுதியானவன், அவன்தான் அவளை மணக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்தன் சொன்னானாம். இந்த கதையையே நம்ம நிகழ்ச்சியில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இதன் மூலமாக நம்முடைய சாஸ்திரத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதாவது ஒரு தகப்பனுக்குரிய கடமை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தன்னுடைய குழந்தையானவள் எந்த ஒரு ஸ்டேஜுக்கு போனாலும், ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜுக்கு போனாலும் அவளை காப்பாற்றி அழைத்து வர வேண்டும், அவளுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டியது ஒரு தகப்பனாருடைய கடமையாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பிள்ளை அப்படிங்கிற ஒரு கடமை பார்த்தோம்னா, அந்த அஸ்தி கரைக்கிறதுன்னு சொன்னால் கடைசி வரை அவளுக்கான அந்த கர்ம காரியங்களை சரிவர செய்ய வேண்டும் என்பது ஒரு பிள்ளையினுடைய கடமையாகவும், எந்த சூழலிலுமே இறந்துவிட்டால் கூட மனைவியோடைய சிந்தனையோடையே வாழ வேண்டும், அவளுடையே வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு கணவனுக்குடைய கடமை என்பதையும் நம்முடைய அந்த சாஸ்திரங்களானது இதுபோன்ற கதைகளின் மூலமாக விளக்குகிறது என்பதற்காகத்தான் இந்த கதையை நாம் நம்முடைய நிகழ்ச்சியிலே பார்த்திருக்கிறோம்.